வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம ஜெனரல் டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பற்றியான டிஸ்கஷன் இருக்க போகுதான்னு கேட்டா, பெரும்பாலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனும் இருக்க போறதில்ல. ஸோ இதுல ஜஸ்ட் ஒரு ஜெனரல் டாபிக் அண்ட் சில மார்க்கெட் அப்டேட்ட மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்ச ஒரு டாபிக் என்னன்னா, பாட்டம்ல ஸ்டாக்க பிக் பண்றதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா, பெரும்பாலானோரோட கனவு என்னவா இருக்குன்னா, ஒரு பங்க நல்ல சீப்பான இடத்துல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு பலருக்கும் வந்திருக்கும். அதில் இப்போ டைவர்சிஃபைட் ஆயிருச்சு. எப்படின்னா, ஸோ சீப்பா அதாவது ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் மார்க்கெட்டில் யாரும் கண்டுகொள்ளாத இடத்துல இருக்கக்கூடிய பங்குகளை வாங்கணுன்ட்டு சில கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் லோ வேல்யூவேஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அது சீப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பங்குகளை வாங்குபவர்கள் இப்போது அதிக பேர் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பாட்டமில் பங்குகளை வாங்குவது இல்லை, அந்த பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா ஒரு பங்கை நம்ம பாட்டமில் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த பங்கு சும்மாலாம் பாட்டமுக்கு போயிருக்காது. பெரிய பெரிய நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் சுற்றி சுற்றி போயிட்டு இருக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ இதனால் ஒரு பெரிய பாதிப்பு இந்த பங்குக்கு ஏற்படாது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பங்கை பற்றியான டிஸ்கஷனே அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி பல பங்குகளை நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில பங்குகள்லாம் சடனாக எதிர்பாராத வகையில் ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த டைமில் 40% 50% வரைக்கான கரெக்ஷன் அந்த பங்கில் ஏற்படும். பட் அப்போ ஏற்படக்கூடிய ஒரு சமயத்தில் அந்த பங்கில் பெரும்பாலான ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ரொம்ப பயந்துக்குவாங்க. இன்னும் இந்த பங்கு கீழே விழுகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் பலருக்கும் இருக்கும். அதனால் அந்த இடத்துல ஒன்று என்ட்ரே ஆக மாட்டாங்க. அப்படி என்ட்ரானா ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி அப்படின்ட்டு சிறிய அளவில் பங்குகளை வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறம் நான் வெறும் 1 தான் வாங்கினேன், நான் வெறும் 2 தான் வாங்கினேன் அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வகையில் நம்ம பல பங்குகளை இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வெற்றி பெறணும் அப்படின்னாலே பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எந்த பங்குகளை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். அப்படி அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்க போகக்கூடிய இடத்துக்கு நம்ம போகாமல் இருந்தாலே நம்ம பெரிய அளவுக்கு வெற்றியை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, பெரிய ஒரு ரிஸ்க்கை நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயமா இருக்குது. ஸோ பலரும் முந்தி அடிச்சுட்டு போயிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர் போய் முதலீடு பண்ணக்கூடிய இடத்துல பணத்தை போடக்கூடாது. இது ஒரு ரூலாக நம்ம நண்பர்கள் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டார்லேயே ஸோ இந்த பங்கு நல்லா இல்லை, இந்த பங்கு நல்லா இருக்குன்ட்டு ஸோ ஒரு பங்குகள் பக்கம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பங்குகள் பக்கமும் நம்ம டெஃபினட்டாக போகக்கூடாது. உதாரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த வருட ஆரம்பத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 2 கம்பேரிசன் 2மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலி அண்டர் வேல்யூடாக இருந்த பங்குகள். ஸோ அது ஒன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேரிசனாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் எது அட்ராக்டிவாக இருக்குது, ஸோ எந்த பிஸ்னஸ் ரொம்பவே ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பிஸ்னஸோட சைஸ் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு அட்ராக்டிவாக இருந்தது. அதே சமயத்தில் க்ரோத்தே இல்லாத ஒரு பங்குகளாக ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வங்கி பங்குகள் இருந்தது. ஆனால் பெரும்பாலானோரோட தேர்வு எதுனா ரொம்ப லோ வேல்யூவில் இருக்குது, அதுவும் ப்ரைவேட் செக்டர் நல்ல வளர்ச்சியை கொடுக்குன்ட்டு அந்த குட்டி குட்டி வங்கி பங்குகளை சூஸ் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்ததான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ஆனால் ஸோ கவர்மெண்ட் பங்குகள் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் செக்டர் பங்குகள் தான் இந்த 2025 அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருந்தது. ஸோ இது ஜஸ்ட் சிம்பிள். அந்த பிஸ்னஸ் ரொம்ப சின்ன சைஸ் பிஸ்னஸ், அந்த இடத்துல பெரிய ஒரு க்ரோத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ வேகமாக வளர்ச்சியை காட்டணும் அப்படின்னு அவங்க காட்டுனாங்கன்னா என்பிஏ அதிகமாகும். ஸோ பேங்க் திரும்ப பேட் லோன்ஸை ஃபேஸ் பண்ணோம், பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டோம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வளர்ச்சியை தான் வங்கிகள் கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். எந்த பேங்க்கெல்லாம் க்ரோத்தை ரொம்ப வேகமாக காட்டணுன்ட்டு காட்டுறாங்களோ அந்த மாதிரியான பேங்க்ஸில் ஆபத்து அதிகமாக இருக்குன்ட்டு க்ளீனாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இதன் அடிப்படையில் தான் நான் பிஎஸ்யூ பேங்க்ஸை தேர்வு செஞ்சேன். பட் பிஎஸ்யூ பேங்க் தான்
இந்த 2025ல் சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த பங்குகளாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது பலரும் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருப்பாங்க, பலரும் வந்து கேப்சர் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ கேப்சர் பண்ணாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலத்தின் அடிப்படையில் நமக்கு வாய்ப்புகள் இந்த மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கும்போது, ஸோ ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் வந்து பங்கு விழுகும். உதாரணத்துக்கு பாலிகேப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாலிகேப்பில் ஐடி ரைடு நடந்தது, 40% மேலே கீழே விழுந்தது. ஸோ அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணும்போது கூட பல பேர் பார்த்தீங்கன்னா அதில் நெகட்டிவாக இருந்தாங்க. பட் நான் வந்து புல்லிஷாக இருந்தேன். இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அந்த இடத்துல ஒரு நல்ல ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 90% வரைக்கான ரிட்டர்ன் வந்து நமக்கு டெலிவர் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஓஎம்சி ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஒரு கமாடிட்டி கவர்மெண்ட் ஸ்டாக்கு. அதில் நம்ம பாலிசியின் அடிப்படையில் அந்த பங்குகள் எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது அப்படின்னு பலரோட கருத்துக்களாக இருந்தது. பட் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்தது. சரி, இதெல்லாம் ஓகே. இன்டெல் ரீசெண்டாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்கு. ஸோ இன்டெல் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அடுத்த நோக்கியா, அவ்வளோதான், நோக்கியா எப்படி அழிஞ்சதோ அதே மாதிரி இன்டெல் அழிஞ்சிடும் அப்படின்னாங்க. டபுள் த ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா இன்டெல் இப்போ டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் பல பங்குகளை வந்து நம்ம சொல்லிட்டு போகலாம். பெட்ரோநெட் கத்தார் இஷ்யூ வரும்போது பெட்ரோநெட் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. பட் பெட்ரோநெட் உடனே கத்தார் டீல வின் பண்ணாங்க. பங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணிச்சு. அசோக் லேலண்ட் கடன் அதிகமாக இருக்குது, டாடா மோட்டார் பெட்டர் வேல்யூவேஷனில் இருக்குன்ட்டு டாடா மோட்டாரை பிக் பண்ணாங்க. பட் அசோக் லேலண்ட் இப்போது நான் முன்னே என்ன ஒரு ரேஞ்சில் ஃபஸ்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணணும், அதே ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அசோக் லேலண்ட் திரும்ப வந்துருச்சு. ஸோ போனஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் பர்ஃபார்மன்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தேர்வு செய்ய தயங்கும் போது அந்த இடத்துல நம்ம போய் உட்கார்ந்தோன்னா டெஃபினட்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த அசோக் லேலண்ட் பங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும் அசோக் லேலாண்டோட சைட்வே எந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் இப்போது அசோக் லேலாண்டோட ரேலி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். 2 வருஷத்தில் டபுள் த ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அசோக் லேலண்ட் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணணும் அப்படிங்கிறத நண்பர்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பிஇ ரேஷியோ பார்த்து முதலீடு பண்ணக்கூடிய ஒரு வேலையை தயவு செஞ்சு வந்து கைவிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதே மாதிரி ஸோ இந்த பிஇ ரேஷியோ, புக் வேல்யூ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து முதலீடு பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸோ ஹோல்டு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பங்கை வந்து பிடிக்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம பார்த்தோம்னா டெஃபினட்டாக வந்து நமக்கு வெற்றியே கிடைக்காது. ரீசெண்டாக கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் ஃபினோலெக்ஸ் இன்னும் மற்ற பங்குகள் எல்லாம் பார்க்கும்போதும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிப்படையிலலாம் பிக்கப்பே பண்ணல. ஏன்னா அதன் அடிப்படையில் பண்ணணும்னா நமக்கு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் ஸோ நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு அதன் அடிப்படையில் நம்ம முதலீடு பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து தோல்வி தான் நமக்கு கிடைக்கும். புக் வேல்யூ, பிஇ ரேஷியோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டெக்னிக்கல், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. ஸோ பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தில் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஸ்டாக்காக மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்குது. ஸோ பல விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கிராம்ப்டனோட அப்டேட் வரும். ஸோ அந்த கிராம்ப்டன் அப்டேட்லேயும் அதில் வந்து நான் என்ன வந்து ஃபீல் பண்ணுறேன், ஸோ நான் இதில் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் ஒரு பாட்டமில் ஒரு பங்கு இருக்கும்போது ஸோ எப்படி வந்து நம்ம அதில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக மாறணும், கன்விக்ஷனாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும். ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபலில் ஈவினிங்க்கு மேலே அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அந்த பணிகள் முடிவடையாமல் வந்து இருக்குது. ஸோ முடிவடைஞ்ச உடனே அதோட அப்டேட் உங்களுக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ அடுத்தது இன்னைக்கு ஈவினிங் நம்ம ரீட்டைல் ஆப்ஷன் சேனலில் ஸோ இந்த பிஎஸ்யூ செக்டர் பங்குகள் நல்ல கரெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ அதே செக்டர் பங்குகள் ப்ரைவேட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. ஏன் இந்த வேறுபாடு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஈவினிங் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது இப்போ நம்ம செய்திகளுக்குள்ளே போவோம். இதில் கோல் இந்தியா பற்றியான அப்டேட் வந்திருக்கு. 2047க்குள்ள எனர்ஜி மிக்ஸ், அதாவது கோல் இந்தியாவோட கோல் தேவை பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 70% 30 to 35% குறையும் அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஸோ இந்த நியூக்ளியர் பவர் பெரிய அளவுக்கு ஒரு பூமாக வருது. அது தாண்டி
ரெனியூவல் பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. இதெல்லாம் கோல் இந்தியாவோட பிஸ்னஸை வேற்று வைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது. பட் கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கோல் பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும், ஸோ கோல் இந்தியா குளோபலில் இருக்கக்கூடிய ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய மற்ற அசெட் லித்தியம், அதுக்கப்புறம் இன்னும் மற்ற அசெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அசட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் தீவிரமாக வந்து இயங்கிட்டு இருக்காங்க. இது அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை கோல் இந்தியாவுக்கு கொடுக்கும். ஸோ சில பவர் ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்காங்க. ரெனியூவல் எனர்ஜிலையும் வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ கோல் கேஸிஃபிகேஷனில் வந்து போயிட்டு இருக்காங்க. இது போக இந்த ஃபெர்டிலைசருக்கும் வந்து இந்த கோல் மூலியமாக ஃபெர்டிலைசரையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃப்யூச்சரில் கோல் இந்தியாவோட பிஸ்னஸாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் கோல் இந்தியாவை வந்து நம்ம அக்ரஸிவாக இல்லை சும்மாவாச்சும் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க கமாடிட்டி பங்கு. இப்போ நம்ம வாங்கினோன்னா எந்த விதமான சலுகையும் நமக்கு கிடைக்காது. அதனால் இந்த பங்கை பொறுத்த வரைக்கும்லாம் நம்ம டெஃபினட்டாக கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை. ஸோ வேல்யூ நல்லா இருக்குது, பி ரேஷியோ பாருங்கள் வெறும் 7 தான் இருக்குன்ட்டுலாம் நம்ம இந்த மாதிரி பங்குகளில் முதலீடு பண்ண முடியாது. அதை நண்பர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது எஸ்பிஐ கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ எஸ்பிஐயோட ஹோம் லோன் புக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,00,000 கோடி கிட்ட வந்து இருக்குது. அடுத்த ஃபிஸ்கல் இயரில் பார்க்கும்போது அது 10,00,000 கோடியாக வந்து உயர்வடையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஹோம் லோன் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14% க்ரோத் ரேட்டில் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் வந்து எஸ்பிஐ நிறுவனத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ 10,00,000 கோடி புக் சைஸ் எவ்வளோ பெரிய சைஸ் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் எஸ்பிஐ பேங்க் பண்ணிட்டு தான் வந்து இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் கவர்மெண்ட் பேங்க் நல்லா பண்ணாது, கவர்மெண்ட் பேங்க் எவனோ ஒருத்தனுக்கு கடன் கொடுத்து முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது வெறும் கவர்மெண்ட் பேங்க்கில் மட்டும் நடக்கிறது இல்லை, ப்ரைவேட் பேங்க்கில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ப்ரைவேட் பேங்க்கும் பலருக்கும் கடன் கொடுத்து அது வரா கடனாக வந்து போய் ஸோ அசட் குவாலிட்டி ரொம்ப ஒஸ்டாகி என்பிஐ பார்க்கும்போது ரொம்ப உயர்ந்து எத்தனை பேங்க் இப்போ சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். சின்ன சின்ன என்பிஎஃப்சிஸ் பார்க்கும்போதும் ஸோ இந்த மாதிரி பேட் லோன்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கு. இது இந்த ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இருக்கும், அது தவிர்க்க முடியாத ஒன்று. பட் இதெல்லாம் தாண்டியும் அந்த பேங்க்கு நிலைத்து நிற்குமா அப்படிங்கிற ஒரு தன்மை தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய தன்மை எஸ்பிஐக்கு இருக்குது. இதெல்லாம் இருக்குங்கிறதுக்காக இப்போ நம்ம எஸ்பிஐயை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், மேபி அந்த மாதிரி கிடைச்சதுன்னா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம பிஎஸ்யூ பேங்க்ஸ் பக்கம் எது பக்கமும் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். ஸோ இந்த ஃபுட் டெலிவரி பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் வரைக்கும் வேலை செஞ்சு 5 வருஷம் வேலை செஞ்ச ஒரு நபர் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு பணத்துக்கு 1,50,00,000 கோடி வந்து எடுத்திருக்கிறதா, அதாவது சம்பாரிச்சிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நபர் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 6,50,000 கடன் இருந்ததாகவும், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1,50,00,000 கோடி கையில் பணம் இருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு ஹார்ட் ஒர்க் பெரிய அளவுக்கு போட்டிருக்கிறதாகவும் இன்டர்நெட்டில் வந்து ஒரு பதிவு வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபுட் டெலிவரி நல்ல ஒரு வேலை தான். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஒன்ஸ் வந்து நான் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது பிஃபோர் கோவிட் அப்போ நான் பண்ணும்போது அருமையான ஒரு வருமானம் கிடச்சிது. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 2 டேஸ் மட்டும் வந்து நம்ம கஷ்டப்பட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு போகிறோன்னா நைட்டு ஒரு 1 மணி வரைக்கும் ஓட்டணுன்னா கிட்டத்தட்ட 3,000 3,500 வந்து நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் இந்த ஃபுட் டெலிவரியில். அந்த அளவுக்கு நம்ம ஓடிட்டே இருக்கணும். அந்த 2 நாள் சாட்டர்டே சண்டே 2 நாள் ஓடணுன்னா சாலிடாக ஒரு 6,000லேருந்து 7,000 வரைக்கும் இந்த 2 டேஸில் சம்பாதிக்க முடியும். அது போக தினமும் ஈவினிங் வந்து நம்ம ஓட்டுனா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 ஒரு 350 வரைக்கும் நம்ம ஈவினிங் பார்ட் டைம் ஓட்டுறதுல சம்பாதிக்க முடியும். ஒரு 6 மணிக்கு நம்ம போனோம்னா 10 மணி வரைக்கும் 11 மணி வரை ஓட்டுனாலே ஒரு 300 400 வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஆனால் இப்போ அந்த நிலைமை சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கரண்ட்டாக வந்து தெரில. பட் இதெல்லாம் ஒரு டைமில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணேன். பட் எப்போ இதிலிருந்து நான் வெளியேறினேன்னா ஸோ இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணாங்க. ஊபர்னு ஒன்று உங்களுக்கு இருந்திருக்கும், நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. ஸோ அந்த இதில் தான் போயிட்டு இருந்தேன். ஸோ இன்சென்டிவ்ஸ் நிறையா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ Zomato ஆல்சோ ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸை வந்து அவங்க பெரிதளவுக்கு வந்து கட் பண்ணும்போது இதிலேருந்து அப்படியே நானும் வந்து குவிட் ஆகிட்டு வெளியே வந்து போயாச்சு. பட் நமக்கு இதிலேருந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம், புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கணும். ஸோ அப்படி நம்ம கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணால் தான் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல உங்கள் கூட நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து வெறும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஸோ லாங் டேர்மை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக என்னால் பணக்காரனாக முடியாது. ஸோ நான் வந்து லாங் டேர்மில் ஒரு நல்ல வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனால்
இடைப்பட்ட டைமில் ஆக்டிவாக மார்க்கெட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னால் பெரிய பணம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் என்றைக்கோ வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வருடமாக 2023 இருந்தது. ஸோ 24 கூட ஒரு பெட்டரான ஒரு வருடம். இப்போ 25ல் கூட சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைச்சது. ஆனால் இப்போ ஒரு செகண்ட் ஹாஃபில் நிறைய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நானே கிட்டத்தட்ட ஒரு 12 பங்குகள் கிட்ட இருக்குது மொத்தம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மோஸ்ட்லி வந்து பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3, 4 பங்கு தான் உள்ள போர்ட்ஃபோலியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக போயிட்டுருக்கு. 24ல் பெருசாக அக்ரெசிவாக இல்லை, 25ல் அதாவது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கு. இந்த மாதிரி கடினமான ஒரு உழைப்பை போட்டு ஸோ தொடர்ந்து ஆக்டிவாக நம்ம இருந்தோம்னா டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு பணம் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் செய்கிற வேலையை கரெக்டாக பண்ணுங்கள். லாங் டேர்ம் அப்படின்னா இப்போ என்னோட ஆஃபீஸ் ஒர்க் வந்து ஒரு லாங் டேர்ம். நான் ஃபுட் டெலிவரி பண்ணது பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டேர்ம். 2யுமே வந்து நான் பண்ணினேன். ஸோ 2யுமே பண்ணுறதுக்கு நான் மனதளவில் தயாராக இருந்தேன். அதே தான் இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் வந்து சில பங்குகளை வாங்கி விற்கிறோம். இது வந்து என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு ஏதாச்சும் கூட ஒரு இது இருக்கலாம். பட் அவங்கவுங்களுக்கு எது வந்து சூட்டபிளாக இருக்கோ அதை வந்து பண்ணலாம். ஸோ நான் பண்ணதை இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறேன். இது மேபி யாருக்காச்சும் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சும்மா உட்காந்துருக்கிறவங்க செகண்ட் ஜாப் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பல ஒரு ஜென்ரல் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்குது. ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.